போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், உயர்நிலை தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை என்ற பாடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள். அந்த ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள்ல இது வரைக்கும் நம்ம அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மற்ற அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அது எப்படி ஒளிச்சேர்க்கையை பாதிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்துலாமா? எஸ் சார். ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிளாக்மேனுடைய கட்டுப்படுத்தும் காரணி விதி, லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அப்படின்னா என்ன? when several factors affect any biochemical process, Blackman's law of limiting factors comes into effect. அதாவது நிறைய காரணிகள் ஒளிச்சேர்க்கையை பாதிக்கின்றன. சரிங்களா? அதாவது ஒளிச்சேர்க்கை அல்லது உயிர் வேதிய நிகழ்வு நடக்குது இல்லையா, அதை வந்து நிறைய பாதிக்கிறது. அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்மேனுடைய லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ், அது மிக முக்கியமான செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ப this states that the following, அதாவது இந்த விதி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, if a chemical process is affected by more than one factor, then its rate will be determined by the factor which is nearest to its minimal value. It is the factor which directly affects the process if its quantity is changed. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளால் வேதி செயல்முறையானது பாதிக்கப்படும் போது, நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த போட்டோசிந்தசிஸை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அருகில் உள்ள குறைந்தபட்ச மதிப்புள்ள காரணியால் வீதமானது நிர்ணயிக்கப்படும். அப்ப நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணா கூட இருக்கிறதுலே ரொம்ப சிறிய, சரியா, கொஞ்சம் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு காரணியால் அது நிர்ணயிக்கப்படும். ஸோ இதன் அளவு மாற்றப்படும் போது இந்த காரணி நேரடியாக செயல்முறையை பாதிக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னாப்பா, என்னதான் நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய காரணிகள் ஒரு வேதிவினையை, இந்த ஒளிச்சேர்க்கை போன்ற வேதிவினையை பாதிப்பதாக இருந்தாலும் கூட குறைந்தபட்ச மதிப்புல இருக்கக்கூடிய அந்த காரணி தான் அதை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ், கட்டுப்படுத்தும் காரணி விதி. 1905 பிளாக்மேன் கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Despite the presence of a green leaf and optimal light and carbon dioxide condition, the plant may not photosynthesis if the temperature is very low. அதாவது எந்த காரணி ரொம்ப தேவைக்கு குறைவான மதிப்புல இருக்குதோ அந்த காரணி தான் ஒளிச்சேர்க்கை விதத்தை கட்டுப்படுத்தும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் எது குறைவான லெவல்ல இருக்கோ அதுதான் கட்டுப்படுத்தும். அதான் கட்டுப்படுத்தும் காரணி விதி. இந்த ஒரு எக்ஸாம்பிள பாரு. எல்லாமே கரெக்டா கிடைக்குது. அதாவது கிரீன் லைட், அதாவது சாரி பசுமையான இலை, அதுக்கு தேவையான ஒளி, ரைட்டா, அண்ட் கார்பன் டை ஆக்சைடும் ஒரு தாவரத்துக்கு கிடைக்குது. ஒளிச்சேர்க்கைக்கு தானே வேணும். ஒளிச்சேர்க்கைக்கு என்னென்ன வேணும்? ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்கான இலை வேணும், அதுக்கப்புறம் ஒளி வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும். கரெக்டா? எஸ் சார். சரிங்களா? ரைட். இங்க கார்பன் டை ஆக்சைடோட அதிக அளவு கிடைச்சி மேகமூட்டத்தின் காரணமாக ஒளி மிகவும் குறைவாக கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதனால் ஒளிச்சேர்க்கையின் வீதம் என்ன ஆகுது? குறைக்கப்படுகிறது. இந்த இடத்துல பார்த்துக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்கு தேவையானது கிடைக்குது, இலையும் கரெக்டா இருக்குது. ஆனா வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டு லைட் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ஒளிச்சேர்க்கையோட வீதத்தை யார் தீர்மானிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒளி தீர்மானிக்கும். கார்பன் டை ஆக்சைடு சார். கார்பன் டை ஆக்சைடு எப்படி தீர்மானிக்கும்? ஒளி தீர்மானிக்கும். எது? நான் இப்பதானே சொன்னேன், எந்த காரணி மிக குறைவான அளவு இருக்கிறதோ அந்த காரணி தான் இது ஒளிச்சேர்க்கைய தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கதான் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குதே, ஒளி ரொம்ப மைல்டா இருக்குது. சப்போஸ் இப்படி நினைச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், சார் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு,
லைட் நல்லா கிடைக்குது, இலையும் வந்து நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல யாரு லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்? கார்பன் டை ஆக்சைடு. ராஜா. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி சார் கார்பன் டை ஆக்சைடு நல்லா கிடைக்குது, லைட்டும் நல்லா கிடைக்குது. ஆனா இலையோடைய பரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல யார் லிமிட்டிங் ஃபேக்டர்? அவ்வளவுதானே ராஜா. அப்ப கட்டுப்படுத்தும் காரணி விதினா இதுதான். எந்த காரணி ஒளிச்சேர்க்கைக்கு அவசியமான காரணி அல்லது ஒரு வேதிவினைக்கு அவசியமான காரணி மிக குறைந்த அளவுல எது இருக்குதோ அதுதான் அந்த இடத்த கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் கிவன் பை பிளாக்மேன்ஸ். புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட்டுப்பா. இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஓகே, புற காரணிகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லைட். ஒளிச்சேர்க்கைக்கு லைட் வந்து அவசியம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஒளி அதிகமாக இருந்தாலோ அல்லது கம்மியாக இருந்தாலோ ஒளிச்சேர்க்கையினுடைய வேகத்தை, வீதத்தை பாதிக்கும். ஓகேவா? அது எது அப்படின்றத பார்க்கலாம். முழு சூரிய ஒளியில் 10% படும்போது ஒளியில் நிறைச்செறிவு ஏற்படுகிறது. அதாவது இங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். We need to distinguish between light quality, light intensity, and the duration of exposure to light while discussing light as a factor that affects photosynthesis. அதாவது லைட்டுடைய தரம், ஒளியினுடைய தரம், சரியா, ஒளியினுடைய அளவு, எவ்வளவு நேரம் படுது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள்ல லைட்டை பத்தி படிக்கும்போது இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? There is a linear relationship between incident light and carbon dioxide fixation rates at low light intensities. சரிங்களா? கொஞ்சம் அதாவது ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. எது எதுக்கு அப்படின்னா இன்சிடென்ட் லைட்டுக்கும் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரேட்டுக்கும். ஓகேவா? ரைட். At higher light intensities, gradually the rate does not show further increase as other factors become limiting. What is interesting to note that light saturation occurs at 10% of the full sunlight. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியன் கிட்ட இருந்து ஒளி வருது, லைட் வருது, எல்லா லைட்டுமே தாவரத்துக்கு கம்ப்ளீட்டா படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு 10% லைட் மட்டும் பட்டா கூட அது அதனுடைய எதை அடையும்? நிறைச்செறிவை அடைஞ்சிடும். போதும், அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த 10% லைட் இருந்தாவே போதும், அந்த தாவரம் அவைகளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை தயாரிச்சுக்கும். புரியுதா? புரியுதா இல்லையா? எஸ் சார். சரியா? ஒரு புள்ளியை தாண்டி ஒளியின் செறிவானது அதிகரிக்கும் போது குளோரோஃபில் மூலக்கூறுகளில் முறிவு ஏற்பட்டு ஒளிச்சேர்க்கை வீதம் குறைக்கப்படுகிறது. Except for plants in shade or dense forest, light is rarely limiting factor in nature. அதாவது இதுவே நீங்க இந்த மாதிரி நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு பெரிய காடு, காடுகள்ல பெரிய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுக்கு கீழே சிறு சிறு செடிகள் இருக்கும். பாத்துக்கிறீங்களா? எஸ் சார். அங்க அந்த இடத்தை பொறுத்த மட்டும் யார் லிமிட்டிங் ஃபேக்டரா இருப்பாங்க? யாருக்கு? லைட் தான் இருப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய அந்த மரத்துல இருந்து லைட் பாஸ் ஆயிட்டு கீழே வந்து கிடைக்கிறதுன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு குறைவான நிகழ்வா தான் இருக்கும். ஆனா ஒரு நம்ம தான் அப்பதான் என்ன சொன்னோம், 10% லைட் கிடைச்சாவே அந்த பிளான்ட் அன்னைக்கான வாழ்க்கையை என்ன பண்ணிடும்? வாழ்ந்துடும். புரியுதா? சரி சார், லைட்டு இப்போ ஒரு லிமிட் இருக்கு. அப்ப லைட்டும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். லைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுமா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது இலையில இருக்கக்கூடிய குளோரோஃபில்லாம் என்ன ஆயிடும்? டீநேச்சர் ஆயிடும். சரியா? குளோரோஃபில்லாம் பிரேக் டவுன் ஆயிடும் and decrease in photosynthesis. அதனால ஒளிச்சேர்க்கை குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? இந்த படத்தை பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து ஒளியினுடைய செறிவு, இது வந்து ஒளிச்சேர்க்கையினுடைய வீதம். அதாவது லைட் இன்டென்சிட்டி, இங்க இருக்கிறது வந்து ஒளிச்சேர்க்கையினுடைய வீதம். ஓகே,
அப்ப என்ன நடக்குது இங்க பாருங்க, நமக்கு லைட்டு கிடைக்க 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 கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஒளிச்சேர்க்கையின் வீதம் மேலும் அதிகரிக்கும் போது என்ன ஆகல? அதாவது இங்க பாருங்க, ஒளியினுடைய செறிவு இன்க்ரீஸ் ஆக ஆக அது இன்னும் இது மேலதானே போகணும், இப்படிதானே வரணும். புரியுதுங்களா? ஏன் வரல? ஏன்னா அதிகமான லைட்டு என்ன பண்ணிடும், பாதிச்சிரும். அப்படின்றதுனால ஒரு ஒரு லெவலுக்கு மேல அது என்ன ஆக முடியல, இன்க்ரீஸ் ஆக முடியல. சரிங்களா? இதுதான் கிராஃப் ஆஃப் லைட் இன்டென்சிட்டி அந்த ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கையினுடைய ஒளி செறிவு அதிகமாக ஆக ஆக ஒளிச்சேர்க்கை வீதம் அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட வீதத்துக்கு மேல அது என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றது தான் இந்த படம் விளக்குது. அப்புறம் புரிஞ்சுதா? சரி, இது ஒரு எக்ஸ்ட்ரா இதுதான், கொஞ்சம் பார்த்துக்கோ. ஒளியின் செறிவு 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர் வரை அகலம் உள்ள ஒளியில் ஒளிச்சேர்க்கை அதிக அளவு நடைபெறும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா? படிச்சுமா இல்லையா? சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கைக்காக உதவக்கூடிய சூரிய கதிர்வீச்சுகள்ல அந்த வேவ் லென்த் 400 to 700, சரியா? அதுக்குள்ள இருக்கிறது அந்த வேவ் லென்த்ல தாவரங்களுக்கு ஒளிப்படும் போதுதான் அங்க வந்து ஒளிச்சேர்க்கையினுடைய அதிக அளவு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல சப்போஸ் 700 நானோமீட்டருக்கு மேல போகும்போதோ 400 நானோமீட்டர் கீழே வரும்போதோ என்ன ஆகும், ஒளிச்சேர்க்கை பெரிய அளவுல நடக்கும் நீங்க சொல்ல முடியாது. அப்ப ஒளிச்சேர்க்கைக்கு ஃபேவரட்டான லைட்டோடைய வேவ் லென்த் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? 400 நானோமீட்டர். ஆமாப்பா. இந்த ஒளியை நம்ம என்ன சொல்றோம்னா போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவேட், ஒளிச்சேர்க்கையை தூண்டக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இப்போ வந்து லைட்டு பார்த்துருக்கோம்டா ராஜா. லைட்டுன்றது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். லைட்டு ஒரு அளவுக்கு மேல ஒரு தாவரத்துக்கு படும்போது என்ன நடக்கும்? ஆமா, இலையில இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்லாம் டேமேஜ் ஆயிட்டு ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும். கரெக்டா? எஸ், ரைட்டுப்பா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல நம்ம பார்க்க போறது கார்பன் டை ஆக்சைடுடைய செறிவு. சரியா? கார்பன் டை ஆக்சைடு இருந்தா தானே ஒளிச்சேர்க்கையில பிளான்ட் வந்து கார்போஹைட்ரேட்டை தயாரிக்கும். கரெக்டா? ஓகே, அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு செறிவு இருக்கும்போது என்ன நடக்கும், இல்லாத போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்தலாமா? கார்பன் டை ஆக்சைடு இஸ் த மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் போட்டோசிந்தசிஸ். அதாவது கேள்வி வரலாம்டா, எது வந்து ஒரு முக்கியமான லிமிட்டிங் ஃபேக்டர், கட்டுப்படுத்தக்கூடிய காரணி அப்படின்னு கேட்டா நீங்க எதுதான் சொல்லணும்பா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடோடைய அளவு எவ்வளவுதான் இருக்குது மொத்தமே? 0.03 to 0.04. இப்ப நீங்க பிளாக் மேனோடைய கட்டுப்படுத்தும் காரணி விதிக்கு இதை உட்படுத்துங்க. அப்ப அந்த அந்த அக்கார்டிங் டு பிளாக் மேன்ஸோட லிமிட்டிங் ஃபேக்டர்ல எந்த காரணி மிக குறைவான நிலையில் இருக்கிறதோ அதுதான் அதனை கட்டுப்படுத்தும் காரணி. கரெக்டா? அப்ப ஜெனரலாவே இயற்கையாகவே நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவுதான்? 0.03 இருந்து 0.04 தான். அப்ப இயற்கையாகவே லிமிட்டிங் ஃபேக்டரா திகழ்வது எதுன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? அது ஞாபகம் வச்சுக்கப்பா. ஏன்னா அதோட சதவீதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் அப் டு 0.05% can cause an increase in carbon dioxide fixation rates. Beyond this, the level can become damaging over long periods. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடோட செறிவு அட்மாஸ்பியர்ல 0.04 இருந்து 0.05 வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதலும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இதுவே சார் 0.06 லெவலுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன நடக்கும்?
ஒளிச்சேர்க்கையில கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் அதிகமா நடக்குமா? எஸ் சார். அதிகமா நடக்குமா? சரி 0.010 வருது, அங்க என்ன நடக்கும்? 0.5 விட நடக்காது. புரியுதுங்களா? அதாவது கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்க அதிகரிக்க ஒளிச்சேர்க்கையினுடைய வீதமானது பாதிக்கப்படும். அதான் இங்க முக்கியமானது. புரிஞ்சுக்குதா? அப்ப பியாண்ட் 0.05 0.05 என்ற அளவை விட மிக அதிகமாக மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும். அல்லது 0.03 விட கம்மியா போனாலும் ஒளிச்சேர்க்கை வந்து பாதிக்கப்படும். புரியுதா? சரி. இதே நிலைமை நீண்ட நாட்களுக்கு நிகழுமே ஆனால், அதாவது 0.05க்கு மேல போச்சுனே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? லீஃப்ல நிறைய டேமேஜஸ உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. C3 மற்றும் C4 தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு செறிவுக்கு வித்தியாசமாக துலங்களை வெளிப்படுத்துகின்றன. கரெக்ட் தானே? நம்ம ஏற்கனவே ஒண்ணு படிச்சிருக்கிறோம். எங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமா நிலைநிறுத்தப்படும்? C3 C4 அப்பா? C3. C3. எத்தனை பேர் C3 சொல்றீங்க? கை தூக்குங்க. ஏமா C3 யாரெல்லாம் சொல்றீங்க? C3 பெஸ்டா C4 பெஸ்டான்னு நேத்தே ஒரு டிஸ்கஷன் போச்சு. C4 தான் பெஸ்ட். C4 தான் பெஸ்ட். ஏமா C4 தான் பெஸ்ட்? அது வந்து கார்பன் எக்ஸஸ் இருக்கு, அது லாஸ் ஆகாது சார். ஏடிபி எல்லாம் கம்மியா, ஏடிபி செலவாகிறது, NADP செலவாகிறது கம்மி ஆகுதுன்றீங்க. ஏன்? என்ன ரீசன்? கார்பன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு கம்மியா பயன்படுத்து. வேற ஒளி சுவாசமா? அந்த ஒரு பாயிண்ட் மறந்துடுறீங்களே. ஒளி சுவாசம் எங்க நடக்குது? எதோட தொடர்பு இல்லாததுன்னு படிச்சோம். C4ல கிடையாது சார் ஒளி சுவாசம். ஆமாப்பா, அதனாலதானே அது பெஸ்ட்னு நம்ம சொன்னோம். எஸ் சார். புரியுதுங்களா? அதுதான் மெயின். நீட் லெவல்ல அது மெயின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே, இங்க பார்க்கலாம். அப்ப ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான துலங்கல்களை அவைகள் கொண்டிருக்கணும். C3 and C4 plants respond differentially to carbon dioxide concentration. At low light condition, neither group responds to high carbon dioxide condition. At high light intensity, both C3 and C4 plants show increase in the rates of photosynthesis. What is important to note that the C4 plants show saturation at about 360 ml liter minus 1, while C3 responds to increased carbon dioxide concentration and saturation is seen only beyond 450 ml. அது பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். அதாவது அதிகமான ஒளிச்செறிவில் C3 மற்றும் C4 தாவரங்கள் ரெண்டிலும் ஒளிச்சேர்க்கையின் வீதம் அதிகம். சார் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது லைட், சரிங்களா? கொஞ்சம் லைட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெண்டு தாவரங்கள்லுமே என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையின் வீதம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓரளவுக்கு தான், ஞாபகம் வச்சுக்கோ. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா C4 தாவரங்கள், சரிங்களா? C4 தாவரங்கள் 360 ml(L-1) என்ற அளவில் சேச்சுரேஷனை அடைகின்றன. ஆனால் C3 தாவரங்களை பொறுத்த மட்டும் 450 ml(L-1)க்கு மேல் நிறைச்சரிவை அடைகின்றன. புரியுதுங்களா? அப்ப C4 வந்து 360 ml(L- என்ற லெவல் இருந்தாவே போதும், அது சேச்சுரேஷன் லெவலை அடைஞ்சிரும். ஆனா C3 வந்து 450 ml, இந்த இதுவை நீங்க அன்லைன் பண்ணி வச்சுங்க. அப்படி இருந்தா தான் அதுக்கான நிறைச்சரிவை அடையும். Thus, current availability of carbon dioxide level is limiting to the C3 plants. சரிங்களா? அப்ப எந்த இடத்தை பொறுத்த மட்டும் எந்த காரணி மிக குறைவாக கிடைக்கிறதோ அதுதான் அந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப புரியுதா? சரி, இது வந்து முக்கியம். C3 தாவரங்கள் எந்த லெவல்ல நிறைச்சரிவு அடையுது, C4 தாவரங்கள் எந்த லெவல்ல நிறைச்சரிவு அடைகிறது அப்படின்றது நீட்ல முக்கியம், பார்த்துக்கணும். ரைட். C3 தாவரங்கள் அதிகமான ஒளிச்சேர்க்கை விகிதத்தை கொண்டிருப்பதன் மூலம் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு செறிவுக்கு துலங்களை வெளிப்படுத்துகின்றன. The fact that C3 plants respond to higher carbon dioxide concentration by showing increased rates of photosynthesis leading to higher productivity. ஓகேவா? அப்ப உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராடக்ட் உற்பத்தி திறன் எங்க கிடைக்குது அப்படின்னா இங்க கிடைக்குது. Has been used to some greenhouse crops such as tomatoes and bell pepper
they are allowed to grow in carbon dioxide enriched atmosphere that leads to the higher yield. சார் அதிகமான மகசூல் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல C3 பிளான்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மெயினான எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிரீன் ஹவுஸ் பிளான்ட். கிரீன் ஹவுஸ்னா என்ன தெரியுமா? பசுமை வீடு விளைவு கேள்விப்பட்டிருக்கியா? Yes, sir. என்ன அப்படின்னா என்னப்பா? தெரியுமா? ஒரு பசுமை வீடு அப்படின்றது ஒரு கண்ணாடியாலான ஒரு குடிசை போன்ற ஒரு அமைப்பு. சரியா? அதுக்குள்ள தாவரங்களை நீங்க வளர்க்குறீங்க. அதுக்குள்ள என்ன பண்றீங்க? தாவரங்களை வளர்க்குறீங்க. அது என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுமா? எப்ப வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை? சுவாசிக்கும் போது சார். சுவாசிக்கும் போதுமா? ஒளிச்சிருக்கும் போது கிடையாது. வெளியிடும். சரிங்களா? சன்லைட் நேரா மேல இருந்து படுமா? ஏன்னா கண்ணாடி தானே, கண்ணாடி வழியா ஒளி ஊடுருவும் இல்லையா? அப்ப சூரிய ஒளி படுகிறது, உள்ள கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, ஏன்னா அது ரெஸ்பிரேஷன் செய்யுது. அப்ப அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு அது வந்து அந்த கண்ணாடி வழியா வெளியேறுமா? வெளியேறும். அப்ப கார்பன் டை ஆக்சைடோட செறிவு அதிகமாகுது அப்படின்னா ஓரளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? அதுதான் இங்க சொல்றாங்கப்பா. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. தக்காளி மற்றும் பெல் பெப்பர், குடமிளகாய், இது ரெண்டுமே எதுக்கான எக்ஸாம்பிள்? C3 தாவரங்கள் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை நிலைநிறுத்துகின்றன என்பதற்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். இது புரிஞ்சுச்சா இந்த கான்செப்ட்? எஸ் சார். சரியா? ஏன்னா இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்துலதான் நிறைய ஈல்டு கொடுக்கும். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கிரீன் ஹவுஸ் போட்டுட்டீங்கன்னா அதுக்குள்ள உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகாம உள்ள கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அதனால மகசூல் அதிகமாகும்னு சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா இது? ரைட்டுங்க. அப்ப இங்க பாத்துக்கங்க, எது மிக அதிகமான லெவல்ல நிறைச்சரிவு அடையும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 450 மியூஎல் லிட்டர் ஃபார் -1 அந்த லெவலுக்கு எது நிறைச்சரிவு அடையும்? C3 பிளான்ட். சரியா? 360 ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோ. இது நீட்ல கேட்டுடலாம். ரைட்டா? அண்டு அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது எந்தெந்த பிளான்ட்ல வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா இந்த தக்காளி அண்ட் கொடைமிளகாய் நீங்க சொல்லணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெம்பரேச்சர். இதுவும் ஒரு புற காரணிகள் தான். சரியா? அதாவது வெப்பநிலை கூட ஒரு புற காரணிகள்ல வரக்கூடியதுதான். அதே தான் வெப்பநிலை. ஒளி பார்த்தோம்ல, ஒளி அதிகரிக்கும் போது வெப்பநிலையும் என்ன ஆகும்பா? அதிகரிக்கும். ஒளி குறையும் போது குறையும். சரி, அதே தான். அது ஒரு நேரடியான நிகழ்தகவு கொண்டதான் இது. பார்க்கலாம். நேரடியான தொடர்பு கொண்டு சொல்லலாம். The dark reaction being enzymatic or temperature controlled. அதாவது இருள் வினை எங்க நடக்குது நம்ம படிச்சோம். குளோரோபிளாஸ்ட்ல இருள் வினை எங்க நடக்குது? ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்குது. சோ ஸ்ட்ரோமா பகுதிகள்ல எண்ணற்ற நொதிகள் இருக்கா இல்லையா? என்சைம்ஸ் இருக்கா இல்லையா? எப்ப இருள் வினைக்கு தேவையான நொதிகள் எல்லாமே ஸ்ட்ரோமா பகுதியில தான் இருக்கும். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, நொதிகள் என்சைம்ஸ் வந்து ஆர் சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். கரெக்டா? வெப்பநிலைக்கு எதிராக உணர்திறன் கொண்டவை அப்படின்னு சொல்றோம். ஓகே, எவ்வளவு டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனா நொதிகள்லாம் டீநேச்சர் ஆயிடும் ஜெனரலா? 40 டிகிரி செல்சியஸ். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு மேல போச்சுன்னா, டெம்பரேச்சர் அதிகமா போச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படுமா இல்லையா? அதுதான் இங்க பார்க்க போறோம். ரைட். The dark reaction being enzymatic or temperature controlled, though the light reaction are also temperature sensitive,
they are affected to a much lesser extent. சார் அப்ப ஒளிவினை கூட பாதிக்காதா அப்படின்னா இருக்கு, ஆனா அதுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான். ஓகே, ஒளிவினைகள் கூட வெப்பநிலைக்கு உணர்திறன் கொண்டவை மற்றும் இவைகள் மிகவும் குறைவான அளவிற்கே பாதிக்கப்படுகின்றன. சரிங்களா? அப்ப ஒளிவினையா இருள்வினையா மிக அதிக அளவில் பாதிப்பது வெப்பநிலையான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஒளிவினை. ஒளிவினை. என்னடா அதே இருள் வினைதாயா ராஜா. இப்ப இங்க என்ன பாப்போம், நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது லைட் ரியாக்ஷன் கூட டெம்பரேச்சரால பாதிக்கப்படுகிறது. அதை கம்பேர் பண்ணும்போது டார்க் ரியாக்ஷன்ல தான் நொதிகள் வந்து ரொம்ப அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்ப உங்களுக்கு வெப்பநிலை அதிகம் ஆச்சுன்னா எந்த வினை மெயினா பாதிக்கப்படும்? இருள்வினை. இருள் வினை மறக்காத. சரிங்களா? ரைட். Next, the C4 plants respond to higher temperature and show higher rate of photosynthesis, while C3 plants have a much lower temperature optimum. அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், C4 தாவரங்கள் வந்து அதாவது வறநில தாவரங்கள் மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். சார் அதிகமான டெம்பரேச்சர் இருந்தா கூட என்ன பண்ணும், ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அதனால C4 தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையினுடைய வீதத்தை அதிகமாக கொண்டிருக்கும். சரியா? ஆனா C3 தாவரங்கள் வந்து குறைவான வெப்பநிலையில் ஒளிச்சேர்க்கையின் உகந்த ஒளிச்சேர்க்கை வீதம், அதாவது ஆப்டிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் pH கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயோமாலிகுல்ஸ்ல படிச்சிருப்பீங்க, படிச்சோமா இல்லையா? ஆமா, எந்த pHல கரெக்டா நொதியோட வேலை நடக்குதோ அந்த pH தான் அதனுடைய ஆப்டிமம் pH. எந்த வெப்பநிலையில நொதியினுடைய வீதம் சரியா நடக்குதோ அந்த இதுதான் அதனுடைய ஆப்டிமம் டெம்பரேச்சர். கரெக்டாப்பா? C4 கம்பேர் பண்ணும்போது C3 தாவரங்கள் குறைவான வெப்பநிலையில் தான் ஒளிச்சேர்க்கையினுடைய உகந்த ஒளிச்சேர்க்கை விதத்தை கொண்டிருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ரைட். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான உகந்த வெப்பநிலை வெவ்வேறு தாவரங்களுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது. கரெக்டா? அது எந்த இடத்துல வாழுது அதை பொறுத்து அது வந்து என்ன ஆகும், மாறுபடும். The temperature optimum for photosynthesis of different plants also depend on the habitat that they are adapted to. சரிங்களா? Tropical plants have a higher temperature optimum than the plants adapt to temperate climates. ரொம்ப முக்கியம். மித வெப்பமண்டலத்தில் வாழும் தாவரங்களை விட வெப்பமண்டல தாவரங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை உகந்த ஆக்கிறது. கரெக்ட் தானப்பா? வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடிய தாவரங்களுடைய அடாப்டேஷனே டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருந்தால் தான் அங்கே கரெக்டாக நடக்கும். வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது தான் ஒளிச்சேர்க்கையினோட வீதம் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. புரிஞ்சிச்சு அந்த பாயிண்டே? சரி, ரைட். ஸோ லாஸ்டா நம்ம பார்க்க போறது வாட்டர். இதுவும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் சார். நீர் கூட ஒளிச்சேர்க்கையின் வீதத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் கூட என்ன பண்ணுது, போட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள்ல வரும். பார்க்கலாம். Even though water is one of the reactants in the light reaction. எப்ப நம்ம லைட் ரியாக்ஷன்ல நீர் வந்து ஒரு ரியாக்டண்டா பயன்படுகிறத பார்த்தோமா? ஒளிவினையில என்ன மாதிரி பயன்படுகிறது நீர்? போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர்னு ஒன்று நடந்துதாப்பா? நடந்துதா இல்லையா? நீர் ஒளி பிளத்தல்னு ஒரு நிகழ்வு நடக்கும். ஆமா, படிச்சிருக்கிறோம். சரியா? ரைட் சார். அப்படி இருந்தா கூட the effect of water as a factor is most through its effect on the plant. சார் அது ஒரு காரணியாக திகழ்ந்து ஒளிச்சேர்க்கையின் மூலம் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், water cells cause the stomata to close in reducing the carbon dioxide availability. சார் நீரினுடைய அழுத்தம் இலைத்துளை மூடுவதற்கு காரணமாக அமைகிறது. இதனால் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் வீதம் குறைக்கப்படுது. இப்ப பாருங்களேன், அப்ப வாட்டருடைய ப்ரெஷர், வாட்டருடைய ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுது, இலை துளைய வந்து மூட செய்கிறது. நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, காப்பு செல்கள்ல
தண்ணீர் இருந்தாதான் விரைப்பா இருக்கும். படிச்சீங்களா? Yes, sir. Yes, sir. பாருங்களேன். சார் இந்த மாதிரி காப்பு செல் எப்போ சார் இந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னா, இட் மீன்ஸ் வாட்டர் உள்ள இருந்தா தான் இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் வாட்டர் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்? புரியணும் sir. ஸ்டொமேட்டா மூடிக்கும். புரியுதாப்பா? ஸ்டொமேட்டா மூடிக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. சப்போஸ் இப்ப ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, நீரினுடைய அழுத்தத்தின் காரணமாக இலைத்துளை மூடிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப கார்பன் டை ஆக்சைடு உள்ள போக முடியுமா? Yes, sir. ஏன்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் இது வழியா தான் நடக்குதுன்னு நம்ம படிச்சோம். இலைத்துளை வழியா தான் நடக்குதுன்னு படிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கக்கூடிய வீதம் குறைக்கப்பட்டால் ஒளிச்சேர்க்கையின் வீதமும் பாதிக்கப்படும் அல்லது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. Water cells cause the stomata to close, hence reducing the carbon dioxide availability. Okay. Besides, water cells also makes leaves wilt, thus reducing the surface area of the leaves and their metabolic activity. சார் இது தவிர இந்த நீரின் அழுத்தம், அதாவது ப்ரெஷர் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? லீஃப்லாம் வாடி போயிடும். சரியா? அப்ப சாதாரண ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய இலைகள்ல போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்குமா, அல்லது இந்த மாதிரி வாடி போயிருக்கக்கூடிய இலைகள்ல போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்குமா? Fresh. ஃப்ரெஷ்ஷா நல்லா ஃபிளாட்டா இருக்கிற தண்ணிலாம் நல்லா இருந்தா தானே. See, it means இலையில தண்ணி இருந்தாதான் இலை விரைப்பு தன்மையோட இருக்கும்னு படிச்சிருப்போம். படிச்சுமா? தண்ணி இல்லைன்னா இலை வாடிடும் அல்லது சுருங்கிடும். ஓகே. அதனால இலையினுடைய புறப்பரப்பு வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளையும் அதாவது உங்களுக்கு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் இலைகள் வந்து வாடி போச்சுன்னா அங்கு நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளுடைய வேகம் குறைக்கப்படும். இலை நார்மலா இருந்தா வளர்சிதை மாற்ற வேகம் நார்மலா மெயின்டைன் பண்ணப்படும் சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த இது புரியுதா? Yes, sir. சார் இலை வாடி போகுது, அதுக்கு காரணம் என்னன்னா அதுல நீர் இல்லாமையால. அப்ப வாடி போச்சுன்னா போட்டோசிந்தசிஸோட ரேட் வந்து குறைக்கப்படும். ஓகே. அதுவே ஆக்டிவா இருக்கு, இலை வந்து சாதாரணமா இருக்கு, விரைப்பு தன்மையோட இருக்குன்னா ஒளிச்சேர்க்கையினுடைய வீதம் எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும் அல்லது அதிகரிக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? சரிப்பா. ஸோ இதோட ஒளிச்சேர்க்கை, உயர்நிலை தாழ்ந்த ஒளிச்சேர்க்கை என்ற லெசன் முடியுது. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். எனி டவுட்? சரி, ஓகே.